3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் உப்பு போடுறேன். ஸ்நாக்ஸ் ஆகி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சோண்டு சோம்பு போடுறேன், கொஞ்சம் ஜீரகம், இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போல் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனு 1/2 ஸ்பூன் கணக்கு தான் வரும். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், எனக்கு உப்பு காரம்லாம் திட்டமாக இருக்குது. இந்த பொரிச்சு வச்ச முட்டை எடுத்து நான் இதில் போட்டுறோம். ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு இனிமேல் இப்போ நம்ம ப்ரெட்டு வச்சு செய்ய வேண்டியது தான். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுடுறோம். 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறோம். இது நல்லா முட்டையை அடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெண்ணெய் வந்து 3 ப்ரெட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை அது மேலே இன்னொரு ப்ரெட்டில் இந்த ஸ்டஃபிங் வச்சு செட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த 3 ப்ரெட்டில் இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெண்ணெய் வச்ச ப்ரெட்டை எடுத்து இதில் அப்படியே கவுச்சி வைக்க போகிறேன். இருங்க, இப்போ இந்த ஸ்டஃபிங் வச்ச ப்ரெட்டை வந்து இப்போ நான் அந்த முட்டையில் போட்டு இப்போ நினைக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தோசைக்கல்ல இதில் வைக்கிறேன். பாருங்க, இப்போ இதில் இப்போ 4 பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். வேவட்டும். ப்ரெட்டை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.